ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டான, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கேழ்வரகு வந்து எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இது வந்து ராகின்னு தான் வந்து நாங்கள்லாம் சொல்லுவோம். இது வந்து ராகி வந்து முழுசாக இருக்கும் இல்லையா, இது வந்து டிமார்ட்டில் போனப்போ வாங்கிட்டு வந்தது. அது வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ஒரு 200 கிராம் அந்த அளவுக்கு வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தூசி கல் அது எல்லாமே இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 தடவை நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். சுத்தமான தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். என்னோடய சேனல் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கழுவியாச்சு. இது வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ராகியோட ஸ்மெல் வந்து வரணும். இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இது நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு அதே சமயத்தில் கரிக்கிறாமல் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் அடுத்தடுத்து செய்வீங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மணக்க வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் நம்ம வந்து ராகி தண்ணியோட போட்டதுக்கும் இப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ராகி வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ராகியும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு இஃப்தார் ட்ரிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம இப்போது இந்த ராகியோடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரியும் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் சேர்த்துல. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகி வந்து ரோஸ்ட் பண்ணுறது தான். அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். இது கூட மணத்துக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துறேன். அது கூடவே வந்து 1 கப் வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பயப்படாதீங்க. நம்ம வந்து இது வடிகட்ட தான் போகிறோம். அதனால வந்து நம்ம டைரெக்டாக இப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, இது வந்து மொதல் பால், 2வது பால், 3வது பால் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 தடவை இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பால் வந்து எடுத்துக்க போகிறோம்.
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து 3 பால் வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 1 2 நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துக்கலாம். யூசுவலாக நம்ம தேங்காய் பாலெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து இது 2வது தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2வது தடவை நல்லா ஒரு 3 நிமிஷம் கிரைண்ட் பண்ணி நான் வந்து பால் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் 2வது தடவையும் இந்த அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ராகி மாவு வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ராகி மாவு வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ராகி மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து வறுபடாது. நம்ம முழு ராகி வறுக்கிற மாதிரி ராகி மாவு வந்து வறுபடாது. அதனால ராகி மாவு வச்சு ட்ரை பண்ணாதீங்க. இதில் நம்ம சேர்த்திருக்க எல்லா விஷயமும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தாங்க. தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம், வெல்லம், இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹோல் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வெல்லம் சாப்பிட பிடிக்கும், கேழ்வரகு சாப்பிட பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட வந்து தேங்காய் சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எனக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கேழ்வரகு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு நல்ல திக்கான பால் வந்து கிடச்சிருக்கு. கூடவே வந்து தேங்காயும் ஆட் பண்ணனால பால் வந்து நல்லா திக்காகவே இருக்கும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்களே வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது ராகியில் செஞ்சுருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இஃப்தார் ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டேன். நான் வந்து இதை சில் பண்ணிலாம் சாப்பிடல. எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் வந்து அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட்டிங் இந்த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் ஆஷா. பாய்.